ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மகிழன் மாம் vlogs. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ரேண்டம் டே இன் அவர் லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் கிளிப்பாக தான் இருக்குது. ஒன்றும் வந்து ஒரு ஃபுல் டேவோட ஹோல் vlog மாதிரி இருக்காது. ஸோ மார்னிங் பிரேக்குக்கு அண்ட் தென் லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் சால்ட், பெப்பர், பட்டர் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் இட்லியில் கொள்ளு பொடி, நல்லெண்ணெய் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஈவினிங் பிரேக்குக்கு ஸ்டோர் பாட் ஸ்நாக்ஸ் கொஞ்சம், அண்ட் தென் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வச்சுட்டேன். இந்த பார்ட்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிஃபன் பாக்ஸோடையே வரும். 2 ஸ்பூன், ஒரு டிஷ்யூ பேப்பர், 2 வாட்டர் பாட்டில். இது நான் ரெகுலராக கொடுத்து விட்றது. vlogs ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு லஞ்ச் டவல் அண்ட் தென் அஃபர்மேஷன் கார்டு. இந்த அஃபர்மேஷன் கார்டு பார்த்திங்கன்னா W&X இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ஆக்சுவலி டிலே ஆகிடுச்சு. இப்போது வந்து அது Z வரைக்கும் முடிஞ்சு அகெயின் ABCDலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அஃபர்மேஷன் கார்டில். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தினம். ஆக்சுவலி சிக்கன் குழம்பு, ரைஸு, மட்டன் கோலா உருண்டையிலேயே ஃப்ரை, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது, அது கொஞ்சம், தென் இட்லி, அண்ட் இது இல்லாமல் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா பேக்கெட்ஸ் கிடைக்கும்ல, ஸோ அதில் கொஞ்சம் பரோட்டா. ஸோ இது எல்லாமே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி ஆக்சுவலி விருந்து தான். ஸோ அதனால் டெசர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஐஸ்கிரீம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானாலே பால் சக்கரை போட்டு அதே டெசர்ட்டாக வச்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் தென் மகளோட ஃபோனிக்ஸ் நோட் புக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நோட் புக் அட்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த அட்ஹெசிவ் புக் கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். 3 சைஸ் வரும் இந்த பேக்கில். ஸோ அதனால் நான் வந்து இந்த குட்டி சைஸ் வந்து நம்ம ஸ்கூல் நோட் புக்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அது மட்டும் எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் நோட் புக்கு போடுறது, இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் நோட் புக்ஸ்க்கு தேவைப்படுது, மகளோட ரஃப் நோட் புக் போடணும் அப்படின்னா இந்த 2 கவரை சேர்த்து ஒரே நோட் புக்கு போட்டுக்குவேன். ஆக்சுவலி இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பீல் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் நோட் புக்கோட சென்டரை வச்சுட்டு சைட்ஸில் வந்து கவர் போடணும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா இந்த ஷீட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைடு அட்டைக்கு ஒரு ஷீட்டும், இன்னொரு சைடு அட்டைக்கு இன்னொரு ஷீட்டும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சைஸ் ஷீட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்கூல் நோட் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதுக்கு செட் ஆகிற சைஸில் ஷீட் இருக்கும். ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்குவேன். அந்த அதர் 2 சைஸஸ் இருக்கும், மொத்தம் 3 சைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது யூஸ் பண்ணிக்குவேன். மகிழ்குட்டி வந்து ஹேர் கட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக ஒரு 1 மந்த்தாக இதை எப்படியாவது இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும் அப்படின்னே நினச்சிட்ருக்கேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆக்சுவலி பரிதாபங்கள் வீடியோ எடுக்கிற மகளோட டிஃபன் பாக்ஸ்க்கு, ஆனால் என்னோடய ஷெல்ஃபுக்கும் சேர்த்து எடுக்கலான்ற நிலைமையில் தான் இது இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், லஞ்ச் பேக் பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஷெல்ஃப் பரிதாபங்கள்னு எடுக்கலாம். அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஷெல்ஃப். ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் க்ளீன் பண்ணணுன்ட்டு. பட் இப்போ வரைக்குமே தோதுப்படவே இல்லை. சில வேலைகள்லாம் இல்லை, நமக்கு வந்துட்டு அது அந்த வேலை செய்யறதுக்கு விடியறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் தான் அது. எப்படியாச்சும் க்ளீன் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்புறம் எவ்வளோ முடியுதோ பண்ணலாம். ஹேர் கட் பண்ணிட்டு வர அந்த டைம் கேப் தான் நான் வந்து அந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மகிழ்குட்டி பார்க்கறது, படிக்க வைக்கிறது, அந்த ஒர்க்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் எகெயின் எப்போ டைம் கிடைக்குதோ, வீக்கெண்டில் கிடைக்குதோ இல்லை வீக் டேஸில் கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். பிகாஸ் அது மழை போல் குவிஞ்சிருக்கா, அது பண்ணுறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சரி ஓகேன்னு ஒரு அமர பண்ணிக்கலாம். ஒரேடியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பதட்டம் வரும். அதனால் அந்த வேலையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். மகிழ் வந்து லாஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டான், அவங்க ஹேர் கட் பண்ணுறவங்கக்கிட்டேயே எனக்கு ரொம்பலாம் ஃப்ரண்ட்டில் வெட்டிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் முடி வரணும், ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் போல இருக்குது. அவங்க அப்பா சொன்னார், இவன் வெட்ட விட மாட்டேங்கிறான் அவரை அப்படின்ட்டு. ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து கிட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி வேற வெட்டி விடுறாங்க. நமக்கெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சாக முடிச்சு வெட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நமக்கு அந்த முடி திருப்பி வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த் ஆச்சு ஆகும். மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணுறது ஓகே. இவன் வந்து பாதி முடியை வெட்டாமையே வந்து முடி எனக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டைல் பண்ண வேணும்னு சொன்னதுனால இப்போ வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் முடி வெட்ட வேண்டியதாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டேய், நீ வந்து இன்னும் குழந்தையாக தான் இருக்க. ஹேர் கட் பண்ணும்போதெல்லாம் நீ வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் எதுவும் கேட்கக்கூடாது, இப்போதைக்கு பெருசாகிட்டு அதெல்லாம் சொல்லிக்கோ அப்படி சொன்னேன். அம்மா ஃப்ரண்ட்டில் முடி இருந்தால் தான்மா நல்லாயிருக்கும், எனக்கு ஸ்டைல் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னாங்க. க்யூட்டாக தான் இருக்குது சொல்கிறது கேட்குறதுக்கு. பட் அகெயின் அண்ட் அகெயின் வந்து அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
அதுக்கு திருப்பி மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, தேவையில்லாத வேலை தானே, அதுக்கு ஒட்டை வெட்டிட்டு வந்தால் பிரச்சனை இல்லைல்ல 1 மந்த்துக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு குட்டீஸ்லாம் ஸ்கூலில் இந்த ஹேர் கட் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகிழும் அவனோட நெய்பர் கிட்டும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போதில்ல, நம்மளுக்கு இந்த கான்வர்சேஷனை இவ்வளோ தூரம் டெப்த்தாக கொண்டு போய் ஒவ்வொரு டீட்டெயிலாக பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு பேசுங்க. இந்த பாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ளெல்லாம் மகிழ் டாய்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் எம்டி பண்ணி வச்சுருக்கேன். மகளோட டாய்ஸ்லாம் வேறு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு, இதெல்லாம் வந்து அந்த ஷெல்ஃப்குள்ளே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. மகிழ் ஃபோனிக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்லேயே நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். டைம் வந்து அரௌண்ட் 5 ஆகுது. 5:30க்கு மகளோட கிளாஸ் முடிஞ்சிடும். நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துட்டு, இந்த பர்டிகுலர் திங் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ரெட் கலரில் காமிச்சேன்ல, இது வந்து ஒரு டிஸ்பிளே ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட புக்கில் எல்லா பேஜஸும் பறந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இதை ஜஸ்ட் வச்சு விட்டோம் அப்படின்னா பறக்காது. இது வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் ஒன்று அழகாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் இது வந்து நீங்கள் காரில் கூட ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பிஸ்னஸில் நான் வந்து சேல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இது வந்து மகிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுற கேப்பில் நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. அதிலே வந்து என்கிட்ட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பாட்டில் மாதிரி ஒரு மாடலும் இருக்குது. அதுக்குள்ளே ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும், பாண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீடியோ எடுத்துட்டேன். மகிழ் வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க தான். ஸோ அப்போ தான் நினச்சேன், சரி ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு பண்ணது. அது வந்து அவனை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே, இனிமேல் நம்ம பிஸ்னஸ் டைம் வந்து அவனோட ஃபோனிக்ஸ் கிளாஸ் டைம்லேயே அந்த டேபிளில் நம்ம பண்ணக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபோனிக்ஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஹோம் ஒர்க்கு உட்காந்துட்டோம். கொஞ்சம் வந்து பெண்டிங் போர்ஷன்ஸ் இருந்துச்சு, லீவ் போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம். ஏன்னா ஒரே முட்டாவும் குழந்தைங்கள வந்து எழுத வைக்க முடியாதுல்ல. அதனால் மேம் வந்து அப்பப்போ என்னென்ன புக்ஸ் கொடுக்குறாங்களோ அதில் என்னென்ன பெண்டிங் பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் முடிக்க வைக்கிறேன். எப்படி வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் அந்த லீவை மேனேஜ் பண்ணணும், இன்கம்ப்ளீட் பேஜஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெரி லாங் வீடியோவாக நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்கள் கிட்ஸ் வந்து 1st to 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். and then வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் தெரு சுற்றி, எங்கள் வீட்டை சுற்றி இவ்வளோ டாக்ஸ் இருக்குங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து சேஃபாகவே எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் ஒரு சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.